சட்னியே இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க, அப்ப இட்லி எவ்வளவு டேஸ்டா இருக்கும்? என் சோஃபா விற்காம வீடியோ போட மாட்டானே, திருந்திட்டானோ? இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. கொஞ்சோண்டு கார சட்னி, கொஞ்சோண்டு புதினா சட்னி, கொஞ்சோண்டு சாம்பார். எப்படி இருக்கும் தெரியுமா? இட்லி விட சாஃப்டானது ஒண்ணு என்னன்னு தெரியுமா? இந்த சோஃபா தான் இட்லி விட சாஃப்டான சோஃபா. என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவகார்த்திகேயன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ்லாம் சிங்கிளாக இருந்தீங்கன்னா என் கமெண்ட்டில் ஹாய் சொல்லுங்கள். பாய்ஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா அவங்க கூட கமிட்டட் ஆகிடுங்க. அட பேயில போன், நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. உண்மை உண்மை. உண்மை. மண்ண திங்கிறீங்க. ஸ்கூல் நோட்டீஸ் போர்டுல ரிசல்ட் போட்டுட்டாங்கப்பா, பாத்துட்டு வந்துடுங்க. இந்த முறை பாஸ் ஆகலன்னு வச்சுக்கோ, இத்தோட அப்பாவை மறந்துடணும். சரிப்பா. A few moments later. டேய் என்னாச்சு? யார் நீ? எதிர்பார்க்கல. உனக்கு நல்ல புத்தி கொடுத்தா கூட்டு வந்து இங்க மொட்டை போறோம்னு சொல்லியிருந்தேன் உனக்கு. சொந்தக்காரங்க எல்லாம். ஆமா. ஏய் மாமனார், சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ உங்க அப்பா கொண்டு பாரு. நான் உங்க அப்பா ஜட்டியே போடல. கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? इंस्टाग्राम में कोयम्बतूर मापले पेज फॉलो பண்ணிருக்கீங்களா? कोयम्बतूर में हिंदी वाला भैया हिंदी बोलेगा तो பேசி முடிச்சிட்டியா? அவனுக்கு தமிழே தெரியாது. ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணும்ட்டு எனக்கு ஒரே வெக்கம் இல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல. கழிச்சு வாங்க, அந்த ஷாட்டுக்காக 180 ரூபீஸ் தரலாம். அத ரெஜினா தாமஸ தூக்கி போட்டு சோஃபால சரியான சீன் இருக்கு. என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அந்த சீன் கண்டிப்பா வரலாம் நீங்க. அந்த சீனுக்கு அப்புறம் அஜித் ஏதாவது பண்ணுவாரு பாக்குற. ரெண்டு போதும். பொண்டாட்டி ஏன்டா கடத்திக்கிட்டு வந்த? என்ன ஏன் பொண்டாட்டி கடத்த சொல்ற? வேற லெவல் போறேன். சொல்லு தண்டனக்கா. உங்களுக்கு வயசு எத்தனை? 70. எந்த ஊரு நீங்க? அரமநாயக்கன்பட்டியா? என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? கூலி வேலைக்கு, குளத்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. எப்படி குடும்பத்தை ரன் பண்றீங்க அந்த வருமானத்தை வச்சு? பசி வந்துருச்சுப்பா, போயிட்டு ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு சத்தியம் எதிர்பார்க்கறேன். என்ன யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்க போறேன். காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, 500 ரூபாய் கொடுத்துடலாம். ஆயண்ணா, நான் யாருன்னு தெரியுமா? தெரியுது. யாரு? புரியல. நான் யாருன்னு தெரியுமா? மங்கியா?